கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் வாழ்க்கையில் சில சமயம் காரணம் தெரியாத தடங்கல்கள், மன நிம்மதியின்மை அல்லது எதிர்பாராத பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறீர்களா? எல்லாமே சரியாகப் போய்க் கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு தடை அல்லது ஒருவித அச்ச உணர்வு அல்லது உடல் நலக்குறைவு, இவற்றிற்குப் பின்னால் என்ன இருக்கிறது என்று புரியாமல் குழம்பியிருக்கிறீர்களா? ஒருவேளை கண்ணுக்குத் தெரியாத ஏதோ ஒரு தீமையின் அச்சுறுத்தல் இருக்குமோ என்று கூட நீங்கள் எண்ணியிருக்கலாம். ஆம், இந்த உலகில் நம் கண்களுக்குப் புலப்படாத பல சக்திகள் இருக்கின்றன. ஷைத்தான்கள், தீய ஜின்கள், மனிதர்களின் தீய எண்ணங்கள், பொறாமை மற்றும் மிகவும் ஆபத்தான கண் திருஷ்டி போன்ற பல தீமைகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? பலரும் இதைப் பற்றி வெளிப்படையாகப் பேசுவதில்லை. ஆனால் இவை நிதர்சனமான உண்மைகள். ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய நன்மை நடந்தால் அல்லது அவன் வாழ்வில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்தால், பொறாமை கொண்ட உள்ளங்களின் பார்வைகள் அவனுக்கு தீங்கு இழைக்கக்கூடும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வின் அருளால் இந்த அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள இஸ்லாம் நமக்கு ஒரு வழியைக் காட்டியுள்ளது. அதுதான் துஆ. அல்லாஹ்விடம் நேரடியாக பாதுகாப்பு தேடுவதே மிகச் சிறந்த வழியாகும். இன்று நாம் பார்க்கப் போகும் துஆ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் அன்புக்குரிய பேரக் குழந்தைகளுக்காக ஓதிய ஒரு சிறப்பு பிரார்த்தனை. இது அனைத்து விதமான தீய சக்திகளிலிருந்தும், குறிப்பாக ஷைத்தான்கள், விஷப்பிராணிகள் மற்றும் தீய கண் திருஷ்டியிலிருந்தும் நமக்கு முழுமையான பாதுகாப்பை இன்ஷா அல்லாஹ் வழங்கும். இந்த சக்தி வாய்ந்த துஆவை நீங்கள் உங்கள் தினசரி வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொண்டால், அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் அமைதியையும் பாதுகாப்பையும் அனுபவிப்பீர்கள். அஊது பிகலிமாத்தில்லாஹி த்தம்மத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மத்தின் வமின் குல்லி ஐனின் லாம்மத்தின். அல்லாஹ்வின் முழுமையான வார்த்தைகளைக் கொண்டு எல்லா ஷைத்தான்கள் மற்றும் விஷப்பூச்சிகளிலிருந்தும், எல்லா தீய, பொறாமை கொண்ட கண்களிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துஆவை நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஓதுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இது ஷைத்தானின் சதித்திட்டங்கள், கெட்ட எண்ணங்கள், பொறாமைகள் மற்றும் தீய சக்திகளிடமிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கவசமாக அமையும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நாம் அடைய விரும்பும் இலட்சியங்கள், ஆசைகள், கனவுகள் எத்தனையோ இருக்கின்றன. ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் நாம் விரும்பும் அனைத்து நன்மைகளையும் ஒருங்கே தரும் ஒரு துஆ இருக்கிறதா என்று கேட்டால், ஆம், இருக்கிறது. துஆ என்றால் என்ன? அது அல்லாஹ்வுடன் நாம் பேசும் ஒரு உரையாடல். நம் மனதில் இருக்கும் கவலைகள், தேவைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவனிடம் சொல்வதுதான் துஆ. அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். துஆவின் சக்தி அளவிட முடியாதது. அது விதியை மாற்றும் வல்லமை கொண்டது. இந்த துஆ குறிப்பாக நமக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் உள்ள அனைத்து நன்மைகளையும் தரும்படி அல்லாஹ்விடம் கேட்கும் ஒரு பொக்கிஷம். இந்த துஆ குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது. அது சூரத்துல் பகரா வசனம் 201 உள்ளது. ஹஜ்ஜின் போது யாத்ரீகர்கள் இந்த துஆவை அதிகம் ஓதுவார்கள். இந்த துஆவின் சிறப்பு என்னவென்றால், இது மிகவும் எளிமையான வார்த்தைகளைக் கொண்டது. ஆனால் அதன் அர்த்தம் மிகவும் ஆழமானது. இந்த துஆவை நாம் எப்படி ஓத வேண்டும், அதன் பொருள் என்ன, அதன் சிறப்பு என்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். நாம் இப்போது பார்க்கப் போகும் துஆ இஸ்லாமிய வாழ்வில் ஒரு பொக்கிஷமாக மதிக்கப்படுகிறது. அதுதான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். எங்கள் இறைவா, எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையைத் தருவாயாக, மறுமையிலும் நன்மையைத் தருவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. இந்த துஆவின் தனிச்சிறப்பு என்னவென்றால், இது வெறும் ஒரு வார்த்தை கோர்வை அல்ல. இது அல்லாஹ்வின் திருமறையான குர்ஆனில் அத்தியாயம் சூரத்துல் பகரா வசனம் 201 இடம்பெற்றுள்ளது. குர்ஆனில் இருந்து வரும் ஒரு துஆ என்பதால் இதன் மதிப்பு அலாதியானது. இது அல்லாஹ்வால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு பிரார்த்தனை. இந்த துஆவின் மகத்துவம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பலமுறை வலியுறுத்தியுள்ளார்கள். அவர்கள் அதிகம் ஓதிய துஆக்களில் இதுவும் ஒன்று என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருமுறை ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களிடம் இந்த துஆவை ஓதியபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மீண்டும் மீண்டும் ஓதும்படி கூறினார்கள். இது இந்த துஆவின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. இந்த துஆ மிகவும் எளிமையான வார்த்தைகளைக் கொண்டிருந்தாலும் அதன் அர்த்தம் மிக ஆழமானது. அது நம்முடைய இம்மை, இந்த உலகம் மற்றும் மறுமை, மறு உலகம் ஆகிய இரு வாழ்விலும் தேவைப்படும் அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ்விடம் ஒரே நேரத்தில் கேட்கிறது. அத்துடன் நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பையும் தேடுகிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவன் அடைய விரும்பும் அனைத்து நேர்வழிகள், நல்ல விஷயங்கள், அமைதி, சுவர்க்கம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு என அனைத்தையும் இந்த ஒரே துஆ உள்ளடக்கியது. ஆகவே இந்த துஆவை நாம் வெறும் வாய் வார்த்தையாக ஓதாமல் அதன் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் உள்ளச்சத்துடனும் ஓதுவது மிகவும் அவசியம். இதன் மூலம் அல்லாஹ் நம்முடைய இந்த உலக மற்றும் மறுமைத் தேவைகளை நிறைவேற்றுவான். இன்ஷா அல்லாஹ். இந்த துஆவின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் எந்த நேரத்திலும் ஓதலாம். இது ஒரு நிரந்தரமான, அனைவருக்கும் பொதுவான துஆவாகும். இருப்பினும் சில நேரங்களில் துஆக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அந்த நேரங்களில் இந்த துஆவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும். தொழுகைக்குப் பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்குப் பிறகும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம். அப்போது இந்த துஆவை ஓதலாம். சுஜூதில் இருக்கும்போது, தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும்போது நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். அந்த நேரத்தில் இந்த துஆவை ஓதுவது சிறந்தது. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும். இரவின் கடைசி பகுதி, அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து, என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா, நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம். அப்போது இந்த துஆவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துஆ அங்கீகரிக்கப்படும். குறிப்பாக ஹஜ்ஜின் அரஃபா தினத்திலும் தவாஃபின் போதும் இந்த துஆவை அதிகம் ஓதுவார்கள். நோன்பு துறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துஆ அங்கீகரிக்கப்படும். ஆக இந்த சிறப்பான நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஒரு தேவை ஏற்படும் போதும் அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறும் போதும் இந்த துஆவை ஓதலாம். ஒரு துஆ அங்கீகரிக்கப்பட வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது. சில முக்கிய அம்சங்களை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அல்லாஹ் நம் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வுடன், முழு மன ஒருமையுடன் துஆ கேட்க வேண்டும். வார்த்தைகளின் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஓதுவது அவசியம். நான் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். சந்தேகத்துடன் துஆ கேட்பது பலனைத் தராது. அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே நாடி அவனிடமே மட்டுமே கேட்க வேண்டும். வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. பாவங்களில் மூழ்கியிருக்கும் நிலையில் துஆ கேட்பது அதன் அங்கீகாரத்தை தடை செய்யலாம். துஆ கேட்பதற்கு முன் பாவ மன்னிப்பு தேடுவது நல்லது. நம்முடைய உணவு, உடை மற்றும் வருமானம் ஹலால் ஆனதாக இருக்க வேண்டும். ஹராம் மூலம் கிடைக்கும் வாழ்வாதாரம் துஆ அங்கீகாரத்திற்கு தடையாக அமையலாம். இந்த துஆவை உங்கள் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தினமும் தொழுகைக்குப் பிறகும் அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதும் இந்த துஆவை உள்ளச்சத்துடனும் உறுதியான நம்பிக்கையுடனும் ஓதி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ், இது உங்களுடைய இம்மை மற்றும் மறுமை வெற்றிக்கான திறவுகோலாக அமையும். இறுதியாக, யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் இவ்வுலகில் நன்மையை வழங்கிடுவாயாக. மறுமையிலும் நன்மையை வழங்கி நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.